மனசிலிருந்து எப்போதுமே அழிக்க முடியாத நினைவுகள் என்பது நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஆனா, மீண்டும் உருவாக்கவே முடியாத அழகிய ஆழமான நினைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சொந்தக்காரங்க 80, 90களில் பிறந்து, இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொல்லப் போற விஷயங்கள பார்த்ததும், அந்த காலகட்டம் உங்க மைண்ட்ல வந்து போச்சு அப்படின்னா, நீங்க தான் தூர்தர்ஷன் முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெர்ஷன் வரை பார்த்த ஒரே ஜெனரேஷனா இருப்பீங்க. இதுல 60, 70ல பிறந்தவங்களும் இந்த விஷயங்கள பார்த்திருப்பாங்க. ஆனா 80, 90ல பிறந்தவங்க என்ஜாய் பண்ண மாரி பண்ணியிருப்பாங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு அந்த மாரி விஷயங்கள வந்து உங்க நினைவுகளுக்கு நான் கொண்டு வரப்போறேன். புடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் 2090ஸ் இந்த மாரி ஒரு ஒரு முக்கியமான மறந்த விஷயங்கள், உருவாக்க முடியாத விஷயங்கள், இந்த மாரி விஷயங்கள ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டா, ஒரு உந்துகோலா இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டன மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இந்த ஒரு சவுண்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த பழைய நினைவுகள் வந்துரும். ஏன்னா 90ஸ் கிட்ஸ் அப்படின்னா, இந்த சவுண்ட கேட்காம இருந்திருக்கவே முடியாது. இது வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஒளியும் ஒலியும் நிகழ்ச்சியா இருக்கட்டும், சண்டே வந்து நமக்கு ஒரு பழைய படம் போடுவாங்க. இந்த 2 விஷயம் வந்து இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு வருவோம். நம்ம வீட்ல டிவி இருக்காது, பக்கத்து வீட்ல இருக்கும். இல்லன்னா பப்ளிக் பிளேஸ்ல ஏதாவது இருக்கும். பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் அந்த மாரி. அங்க போய் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் இந்த மாரி நிகழ்ச்சிக்காக. ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த டிவில இந்த பேக்ல பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் ஸ்க்ரீன் ஓடுது. ஸோ அந்த மாரியே ஓடிட்டு இருக்கும். அது புள்ளி புள்ளியா வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு மியூசிக் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு லைன் வரும். கலர்ஃபுல் லைனு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த படம், பாட்டு இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு நினைவுகள். ஏன்னா இப்ப வந்து யூடியூப் அந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம கையில எப்ப வேணா எந்த சாங் வேணா கேட்கலாம். ஸோ அன்னைக்கு வந்து நம்ம இந்த மாரி விஷயங்கள வந்து தூர்தர்ஷன் நமக்கு வந்து பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. 90ஸ் கிட்ஸ் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, முதல் சேஞ்சஸ் எப்ப வந்துச்சு அப்டின்னா, இந்த 2000 காலகட்டத்தில 1978லேருந்து நமக்கு சப்போர்ட்டா இருந்த தூர்தர்ஷன் வந்து எண்ட் ஆயிருச்சு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நெறைய சேனல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாரி புது புது சேனல். குறிப்பா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 1998ல பெப்சி உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற ப்ரோகிராம் வந்து சன் டிவி லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ரோகிராம் தெரியாத ஆள் கிடையாது. பெப்சி உங்கள் சாய்ஸ் உமா அப்படின்னு சொன்னா, இப்ப வரைக்கும் அவங்கள தெரியாத ஆள் யாருமே இருக்கறதுக்கு வாய்ப்பில்ல. நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு ஏன்னா இந்த சேனல்ல வந்து ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்து 1 மணி நேரத்துக்கு மேல காத்திருந்த நபர்களும் உண்டு. ஸோ அதே மாரி நெறைய ஆக்டர்ஸ் வந்து இவங்க ப்ரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதுக்கு காரணம் வந்து இவங்களுடைய மழலை பேச்சு, 2வது கைண்ட்னஸ். ஸோ இந்த மாரி ஒரு ஹோஸ்ட் வந்து எப்படி ஒரு ப்ரோகிராம கரெக்ட்டா ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஹோஸ்ட் அப்படின்னா, அது வந்து பெப்சி உங்கள் சாய்ஸ் சும்மாவா தான் இருக்கணும். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இவங்களுடைய காஸ்டியூம்ஸ். ஸோ ஒரு ஒரு வாரம் இவங்களுடைய காஸ்டியூம்ஸ் பார்க்கறதுக்கே வந்து நெறைய ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாரி ஒரு ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, ஸோ 2006, 2007 அந்த காலகட்டத்தில இதுவும் எண்ட் ஆயிருச்சு. ஸோ அடுத்த சேஞ்சுக்கு நம்ம தயாராயிட்டோம். எந்த ஒரு துறையானாலும் நீங்க வந்து அதுல ஒரு ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இல்லாம நீங்க எந்த துறையிலுமே ஈடுபடுறதுல வந்து அர்த்தமே கிடையாது. பணத்துக்காகவோ புகழுக்காகவோ சும்மானும் நானும் சினிமாவில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போறதுல அர்த்தமே கிடையாது. மர்மதேசம். இப்ப வரைக்கும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னா மர்மதேசம், விடாத கருப்பு. அந்த ஒரு டிஜிட்டல் வாய்ஸ்ல வந்து அந்த ஆட் வரும். ஸோ அத பார்க்கும்போதே வந்து ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். இப்ப நெறைய பேய் படம் பார்த்தீங்கன்னா, பேய் படம், பேய் சீரியல் இதெல்லாம் காமெடி கலந்து வரும். ஆனா அந்த காலகட்டத்தில வந்து ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான அனுபவத்த குடுத்தது பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பா அது மர்மதேசமா தான் இருக்கும். என்னதான் நம்ம நீயா நானா, தமிழா தமிழா இந்த மாரி ஷோ பார்த்திருந்தாலும், ஸோ மக்கள் மனசுல நீங்காத ஒரு ஷோ அப்படின்னா, அந்த விசு நடத்தக்கூடிய அரட்டை அரங்கம் அப்படிங்கிற ஒரு ஷோ தான். ஸோ இப்ப நடக்கிற ஷோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு குளோஸ்டு சர்க்கிள்ல நடக்கும். அதுல வந்து நெறைய எடிட்டிங் இருக்கும். நெறைய விஷயங்கள கட் பண்ணிருவாங்க பேசுறதெல்லாம். ஆனா வந்து விசுவின் அரட்டை அரங்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் ஸ்பேஸ்ல ஒரு ஆடிட்டோரியத்துல நடக்கும். ஸோ அதுல வந்து லைவாவே இருக்கும். நெறைய இந்த கட்டிங்லாம் இருக்காது. அவ்ளோ பப்ளிக் முன்னாடி. ஸோ மக்களுடைய விஷயங்கள வந்து டைரக்ட்டா மக்கள பேச வச்சு, ஸோ ஃபுல்லா பேச வைப்பாரு. அந்த விஷு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அவர் ஃபுல்லா பேச வச்சு, அதுக்கு வந்து மக்கள் என்ன பதில் ரியாக்ஷன் குடுக்குறாங்க, கைதட்டுறது இந்த மாரி விஷயங்கள். ஸோ பப்ளிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள மட்டும் எடுத்து, இந்தியா ஃபுல்லாவே வந்து நெறைய பிளேஸ்ல வந்து ஆடிட்டோரியம் அமைச்சு, அந்தந்த பப்ளிக் வந்து கலந்துக்கிட்டு பெரிய ப்ரோகிராம் சக்சஸ் பண்ண ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, விசுவின் அரட்டை அரங்கம். பஸ்ல போனோம்னு வச்சுக்கோங்க ஐயா, பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இடையில சீட்டு கடிய காலை விட்டுட்டு நோண்டிக்கிட்டே இருக்காரு. என் தோழி அப்படிதாங்க ஐயா ஒருத்தி போனா. இடையில அந்த பொண்ணு காலை முன்னாடி எடுத்து வைக்கிறான். அந்த இளைஞர் விடாம அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டு, ஏன் தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணே கேட்கல, நீ எதுக்கு கேட்கறேன்னு. அந்த பொண்ணு அதுக்கு எந்திரிச்சு என்ன தெரியுமா சொல்லுச்சு, ஐயா நான் கேட்கறது பிரச்சனை இல்லைங்க ஐயா, நான் எந்திரிச்சு கேட்டுருவேன். இது இந்த பஸ்ல எங்க ஊருக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க,
பாத்துட்டு போய் எங்க அப்பா அம்மாட்ட சொன்ன என் படிப்பு போயிரும் ஐயா. லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு அப்படின்னு தண்ணீர் வாய்ஸ்ல பேசக்கூடிய அப்துல் ஹமீத், அவர் யாருமே மறக்க முடியாது. அவருடைய வாய்ஸ் வந்து அவ்வளவு ஃபேமஸான வாய்ஸ். ஸ்ரீலங்கன் தமிழன் தான். இப்ப அவர் உயிரோட கிடையாது. பட் இருந்தாலும் அவருடைய நினைவுகள் வந்து நமக்கு எப்பவுமே கூட இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோக்ராம். ஸோ 2 கண்டஸ்டன்ட்டை கூப்பிடுவாங்க, 2 பேர் பாடுவாங்க. ஸோ ஒருத்தர் பாடி முடிக்கும் போது அந்த பாட்டுடைய ஒரு வேர்டு வந்து எடுத்து இன்னொருத்தர் பாடணும். ஸோ மாத்தி மாத்தி பாடுவாங்க. யார் இடையில வந்து பாட முடியாம ஸோ 5 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த செகண்ட்ஸ்க்குள்ள அவங்க பாட முடியல அப்படின்னா ஸோ அடுத்த கண்டஸ்டன் வருவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு காம்படிஷன் பிளஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நிறைய புது புது சிங்கரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. பயங்கர சக்சஸான ஒரு ஃபேமஸான ஷோ தான் அப்துல் ஹமீது நடத்தின லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யம் சன் டிவி அமைச்சிருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்த ஒரு விஷயம் நீங்கள் கேட்ட பாடல். இதை வந்து விஜய் சாரதி அப்படிங்கிறவர் வந்து போஸ்ட் பண்ணுவாரு. ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து இப்போ நான் எடுக்கிற வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வச்சு எடுப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து நடந்துட்டே பேசுவார், பேக்ல போவார், நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவார். ரெண்டாவது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவருடைய ஸ்பீச்சும் கூட. ஸோ எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊரை பத்தி விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போயிட்டு இருக்கக்கூடிய கெஸ்ட், டூரிஸ்ட் இந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து ஸோ உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கேட்பாரு, ஃபேமிலியை வந்து விசாரிப்பாரு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். இப்போ இருக்கிற ஷோ மாதிரி இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டா 30 மினிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஷோ அப்படின்னா அது வந்து நீங்கள் கேட்ட பாடம். இந்த படத்துல கல்வி கடன் சுமையை மையப்படுத்தியிருக்கார். இப்படிப்பட்ட சப்ஜெக்டை ஹேண்டில் பண்றதுக்கு சமுதாய பொறுப்பும் துணிச்சலும் வேணும். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிவ்யூ தான் பார்ப்போம். இப்ப இருக்கக்கூடிய ரிவ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா எதை நம்புறது அப்படின்னே தெரியாது, அந்த அளவுக்கு ரிவ்யூ இருக்கும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா சொல்லுவாரு, இன்னொருத்தர் வந்து கம்ப்ளீட்டா நெகட்டிவா சொல்லுவாரு. ஆனா இன்னொருத்தர் வந்து நியூட்ரலா இருப்பாங்க. ஆனா எது கரெக்டா இருக்குன்னு தெரியாது. ஸோ நான் அப்ப பாத்தீங்கன்னா டாப் 10 மூவிஸ் அப்படின்னு சுரேஷ் அப்படிங்கிறவர் ஹோஸ்ட் பண்ணுவாரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணுவாரு, 1 to 10 வரைக்கும் வந்து மூவி வந்து லிஸ்ட் பண்ணுவாரு. ஆனா இவர் வந்து படம் நல்லா இருக்கோ இல்லையோ ஸோ அது வந்து நெகட்டிவ் ரிவ்யூ அப்படிங்கறது வந்து எவ்வளவு பாயிண்டா சொல்லணுமோ அந்த அளவுக்கு அழகா சொல்லுவாரு. ஸோ அதை கேட்கறவங்க ஈவன் அந்த ப்ரொடியூசர்ஸ் கேட்டாலுமே வந்து ஸோ அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ கடைசியில் ஒரு பஞ்ச் டயலாக் வேற வச்சிருப்பாரு. ஆனாலும் இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப தரம் குறைவான விமர்சனம் அப்படிங்கிறது இவர்கிட்ட இருக்காது. ஸோ இப்போ வந்து இவர் நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய சக்சஸான ஷோவா இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா பலருக்கு சந்தோஷத்தை கொடுத்த, சிலருக்கு வெறுப்பு கொடுத்த ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம். சித்தி அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு டோனோட வரும், கண்ணின்மணி அப்படின்னு சாங்கோட வரும். ஸோ இந்த பாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னாலே பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து 8:30க்குள்ள வந்து எல்லாருமே சமையலெல்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஈவன் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாத்தையும் வசியம் படுத்தி வச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து சித்தி அப்படிங்கிற ஒரு ஷோ தான். இது ஏன் வந்து வெறுப்பா இருக்கும் அப்படின்னா ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்லிங் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. WWF அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸோ 90ஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அதை வந்து பார்க்காத கிட்ஸே இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல தான் இந்த சீரியலும் வந்து லைவ் ஆகும். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ரெஸ்லிங் பார்த்துட்டு இருப்போம். ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல டிவி இருக்காது. ஸோ வெளியே வேற வீட்டுல போய் பார்த்துட்டு இருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஷோ வரும்போது அந்த ஃபேமிலி லேடிஸ் எல்லாம் வந்துருவாங்க. ஸோ அவங்க வந்து ரெஸ்லிங்கை மாதிரி சித்தி பார்ப்பாங்க. அப்போ வந்து ஒரு பயங்கர வெறுப்பா இருக்கும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பேஸை வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துச்சு சித்தி அப்படிங்கிற ஷோ. மெகா சீரியல் அப்படிங்கிறத விட இது மெகா மெகா சீரியல். முடியாமையே ரொம்ப காலம் போயிட்டு இருந்த ஒரு சீரியல். சிங்கம்டா அண்ணே, உங்ககிட்ட காளை தானே இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ சிங்கம்னு சொல்றீங்க. சரியா சொல்லுங்க, காளையா சிங்கமா? அது காலதாண்டா, சிங்க மாதிரி இருக்கும். அப்ப காளையோட தாய் சிங்கத்தோட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு யாருக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னா அடுத்து லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு லெஜண்ட் ஷோ அப்படின்னு சொல்லலாம், லொல்லு சபா. ஸோ இந்த ஷோக்கு அடிச்சுக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு ஷோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் மீம்ஸில் வந்து இந்த லொல்லு சபாவுடைய காமெடிஸ் எல்லாம் வந்து மீம்ஸில் இப்பவும் போயிட்டு தான் இருக்கும். ஸோ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்தானம், சுவாமிநாதன், ஜீவா, மனோகர், சேசு, பாலாஜி, குட்டி ரமேஷ், பாஸ்கரன் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதில் பல பேர் வந்து படத்தில் வந்து பெரிய சக்ஸஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து அவ்வளோ ஒரு அந்த காலகட்டத்தில் வந்து மூவிஸ் ரிலீஸ் ஆகும். அந்த மூவிஸை வச்சு இவங்க வந்து ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய டைமிங் ஜோக்ஸாக இருக்கட்டும், அதனுடைய மாடுலேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஷோ. இது எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சீரியல் இருக்கு. இந்த கையளவு மனசு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், ரமணி விஸ் ரமணி, அதுக்கப்புறம் காஃபி வித் சுசித்ரா, இந்த மாதிரி நிறைய ஷோ வந்துச்சு.
ஸோ பட் இருந்தாலும் இந்த தான் வந்து ரொம்ப முக்கியமான ஷோவாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷோவெல்லாம் பார்த்துருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து நான் ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா 90s வந்து நம்ம மிஸ் பண்ண விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ரீல்ஸ் இருக்குது, காமெடியான ரீல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.